Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ஓல்டு டிஷர்ட்டை வச்சு 5 டைப்ஸ் ஆஃப் ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். குட்டி டிஷர்ட்டாக எடுத்திருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி மொத்தமாக இருக்கும் பார்த்திங்களா, மடித்து ஸ்டிச் பண்ணிப்பாங்க, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு கேப் விட்டு விட்டு நான் வந்து அந்த ஹேண்டு வந்துட்டு முடியுது பார்த்திங்களா, அங்கே வரைக்கும் நான் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் ஜாயிண்டிங் இருக்கும் பார்த்திங்களா, 2 சைட்லேயும் ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு லென்த்தியான வந்துட்டு கிளாத்தாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது அந்த லென்த்தி பீஸை இந்த மாதிரி வந்து பிடிச்சி நம்ம நல்லா இழுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் நீளமாக கிடைக்கும். பனியன் கிளாத்துன்றதுனால நம்மளுக்கு நல்லாவே அப்படி பெருசாக கிடைக்கும். பிடிச்சி எந்த அளவுக்கு அது வந்து இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பெருசாக இழுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கட்டிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கட்டுறது இந்த மாதிரி தான் கட்டுவோம். கட் பண்ணி இதையும் கட்டிக்கலாம். ஆனால் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி 2 கயிறையும் ஒன்றா பிடிச்சி விரலில் சுற்றி இந்த மாதிரி இழுப்போம் பார்த்திங்களா, இந்த மாதிரியும் கட்டலாம். இப்போ வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த 2 முடிச்சு போட்டு கட் பண்ண பார்த்திங்களா, அதை வந்து லைட் ப்ரெஷர் பண்ணி நான் இழுக்கும் போதே அது வந்து போச்சு, அப்படி வெளியே வந்துருச்சு, ஓப்பன் ஆகிட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லாவே இழுத்தாலுமே வந்துட்டு வரவே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே. இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம நாட் போட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கயிறாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. குட்டி டிஷர்ட்லேருந்து இவ்வளோ பெருசு கிடச்சிருக்குது. நீங்கள் வந்து இதில் நல்லாவே வெயிட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு நல்லாவே காய வைக்கலாம். டக்குன்னு அக்காது. மழை டைம்லலாம் வீட்டுக்குள்ளாரே கட்டிக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ டிப் நம்பர் 2 பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பேண்ட்டு, இன்ஸ்கர்ட்டு அந்த மாதிரி இருக்கலாம் வந்து நம்மளுக்கு நாடை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி நாடா கோப்போமோ அந்த மாதிரி கோத்துக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் எப்படி நாடா கோக்குறதுன்னு சொல்லிட்டு. அந்த இதில் வந்து பின்னுக்கு இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து கோத்து எடுத்துக்கலாம். இப்போ கோத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம முடிச்சு போட்டிருக்கிறோம். இந்த ஓப்பன் கொஞ்சம் இந்த பேண்ட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த முடிச்சு உள்ளே போயிடுச்சு. இப்போ ஒரு சில இதில் இந்த இன்ஸ்கர்ட்லலாம் இந்தளவுக்கு பெரிய ஓட்டையாக இருக்காது. அந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சு போட்ட இடத்துல 2 ஜாயின் பண்ணி முடிச்சு போட்ட இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்னொரு குட்டி டிஷர்ட் தான் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி ஸ்லீவுக்கு கீழே வரையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து போன டிப்ஸு கட் பண்ண டிஷர்ட்லேருந்து இந்த ஸ்லீவை மட்டும் கட் பண்ணிக்கலாம். 2 சைடில் ஸ்லீவையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சென்டராக வந்து தையல் போட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த ஸ்டிச்சுக்கிட்ட வந்து கட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும். இது 2 பீஸ் நம்ம எடுத்துக்கலாம், 2 ஸ்லீவையும். இப்போ 2 ஸ்லீவையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபோல்டு பண்ணி, இப்போ எப்படி நான் ட்ரா பண்ணி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வளைவாக. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ வந்து அந்த டிஷர்ட்லேயே இந்த மாதிரி நெக்கில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து அந்த டிஷர்ட்டோட பீஸு கொஞ்சம் இருக்கும், அதை வந்து ஒரு தையல் விட்டுருப்பாங்க பாருங்கள், அதை பிரித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த இது மட்டும் வந்துடும். இப்போ வந்து இது அந்த தையல் எடுத்ததுனால இது ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு தையல் போட்டு அதை க்ளோஸ் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது வந்து இந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸ்லீவ் பீஸை நம்ம மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பீஸில் ஒரு பீஸ் நம்மளை பார்த்து வச்சுட்டு ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதுக்கு மேலே வந்து சென்டராக பார்த்து 2யும் வந்து அந்த இடத்துல எட்ஜில் வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு கிளாத்தோட நல்ல பக்கம் வந்து அது மேலே படுற மாதிரி வச்சு இப்போ இந்த மாதிரி வளைச்சி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த வளைவுங்கள்லாம் வந்து அந்த தையலில் படாத மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு அப்போ வளைச்சி கொடுக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே வந்து க்ரீன் கலரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி மடிப்பாக எடுத்து வச்சு ஃப்ளீட் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரம் விட்டு அந்த மாதிரி ஃப்ளீட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
இது வந்து அந்த ரெட் கலரு பீஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு உள்ளே விட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ரெட் கலர் கிளாத்து ஃபினிஷ் முடியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலேயே ஒரு படிமான ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்மளுக்கு அப்போ தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும். இந்த வளைவுலலாம் நம்ம எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. சூப்பராக ஓல்டு டிஷர்ட்டை வச்சு ஹேண்ட் துடைக்கிறது கிளாத் ரெடி பண்ணியாச்சு. ரெஸ்ட் ரூமில் கூட மாட்டி வச்சுக்கலாம். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு கூட நம்ம எதுக்கு துடைச்சிட்டு வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வாஷ் பேஷன் பக்கத்தில் நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் துடைக்கிறதுக்கு. இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பெரிய டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன். டிஷர்ட் எடுத்துகிட்டு இந்த கரெக்டாக அந்த ஸ்லீவு கீழே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோல்டிங்கில். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 4 கிளாத் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பொசிஷனில். இப்போ வந்துட்டு ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கொஞ்சம் அப்படியே வளைச்சி அன்இவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த 3 சைட்ஸுமே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நல்ல பக்கம் வர மாதிரி இப்படி வச்சு நம்ம 3 சைட்ஸுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 சைட்ஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணலை. நம்ம இந்த 3 கார்னரில் ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த இடத்துல இந்த கார்னரில் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக. நம்ம திருப்பும் போது அந்த இடத்துல அப்போ தான் ஷேப் வரும். இப்போ வந்துட்டு நம்ம ரைட் சைடில் வந்து நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த கார்னர்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட பஞ்சு இருந்தால் உள்ளே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நல்லா வெயிட் இல்லாமல் சாரீ வந்து 2 வந்து உள்ளே போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாத் இருந்துச்சுன்னா ஓல்டு கிளாத் இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் உள்ளே வந்துட்டு பஞ்சு போட்டு நல்லா எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பஞ்சு போட்டு இந்த கார்னர்லாம் நான் வந்து கரெக்டாக போகாது, அந்த கார்னர்லலாம் கையை விட்டு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே இந்த மாதிரி மடித்து ஆல்ரெடி ஃபினிஷிங்கில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுக்கு மேலேயே ஒரு ஒட்டி ஒரு தேயிலை போட்டோம்னா நம்மளுக்கு பெருசாக தெரியாது. அதனால் அப்படியே ஒரு அப்படியே ஃபோல்டெலாம் இல்லை, அப்படியே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் கார்னராக. இப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ நான் அமுத்தி விடுற மாதிரி அமுத்தி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஈவனாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம தூக்கி போகிற டிஷர்ட்டை வச்சு நம்ம சூப்பராக பில்லோ ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்னொரு டிஷர்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த டிஷர்ட்டில் அதே மாதிரி ஸ்லீவு கீழே வரைக்கும் நம்ம இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரைட் சைடு, அதாவது ராங் சைடு வெளிப்பக்கமாக நம்ம எடுத்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி சைடு ஒரு கார்னரில் மட்டும் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் சைடில் வந்து நம்ம வெளியே வர மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். அந்த கார்னர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து விட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம பில்லோ செஞ்சோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து பில்லோ கவராக தான் ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக பில்லோ கவர் ரெடி ஆகிடுச்சு. தூக்கி போடுற டிஷர்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் ஐடியா போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வியூ ஆகும், டச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.